Hi friends, welcome to Jo's Kitchen. நீங்க இன்னும் நம்ம Jo's Kitchen சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். பொதுவாகவே கீரை வகைகள்லாம் நம்மளோட உடலுக்கு ரொம்ப நன்மை தரக்கூடியதா இருக்குது. ஒவ்வொரு கீரையிலையும் ஒவ்வொரு சத்துக்கள் அடங்கி இருக்கிறதுனால தான் தினமும் ஒரு கீரையை சாப்பிட்றது நல்லது அப்படின்னு சொல்றாங்க. அந்த வகையில மிக முக்கியமானது அப்படின்னா கானாவாழை கீரையை சொல்லலாம். இந்த வீடியோல கானாவாழை கீரையோடைய பயன்களையும் அது பல்வேறு விதமான நோய்களுக்கு எப்படி மருந்தாக பயன்படுது அப்படின்னு தான் பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கீரைக்கு ஏன் கானாவாழை கீரைன்னு பேர் வந்துருச்சுன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? இந்த கீரையை பயன்படுத்திட்டே வந்தோம்னா நம்ம உடல்ல இருக்குள்ள அதுல எப்பேற்பட்ட நோய்களும் காணாம போயிருமா. அதனாலதான் நம்மளோட முன்னோர்கள் இந்த கீரைக்கு கானாவாழை கீரை அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. கானாவாழை கீரைய கன்று குட்டியோட புல் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா கன்று குட்டிகள் இருக்குல்ல, அதுக்கு இந்த கீரைனா ரொம்ப பிடிக்குமா. கண்ணு குட்டிகள் இருக்குல்ல, அது தாய்ப்பாலை மறக்கடிக்கிறதுக்கு இந்த கீரையை தான் உணவாக தருவாங்களாம். இந்த கானாவாழை இலையில தண்டுகள்லையும் மருத்துவ குணம் அதிகமாக இருக்குது. இந்த கானாவாழை கீரை இருக்குல்ல, அதோட தண்டுகள்ல ஏராளமான புரோட்டீன், மாவுச்சத்து, மியூசிலேஜ் என்ற நீர்ச்சத்தும் அடங்கி இருக்குது. முகப்பரு பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு கானாவாழை கீரை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கானாவாழை கீரை குளிர்ச்சி மிகுந்த கீரையா இருக்கிறதுனால இந்த கீரையை கசக்கி பிழிஞ்சு சாறு எடுத்து அதோட கொஞ்சம் மஞ்சள் சேர்த்து முகப்பரு மீது தடவிட்டே வந்தீங்கன்னா அந்த முகப்பரு இருந்த இடம் தெரியாம உதிர்ந்துரும். அதே போல பெண்களுக்கு மார்பகத்துல ஏற்படுள்ள அந்த வீக்கங்கள், கட்டிகள், காயங்கள் இருந்துச்சுன்னா இந்த கீரையை அரைச்சு பத்து போடலாம். மாதவிலக்கு பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு கானாவாழை கீரை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த கீரையை பெண்கள் மிஸ் பண்ணவே கூடாது. காரணம், சரியாக மாதவிலக்கு வராம போனுச்சுன்னா பெண்கள் இந்த கீரையை தான் பழைய காலத்துலலாம் பயன்படுத்தி இருக்காங்க. அதே போல இந்த கானாவாழை கீரையோட கீழா நெல்லி இருக்குல்ல, அதை சேர்த்து தயிர்ல கலந்து தினமும் 3 வேளை சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா பெண்களுக்கு ஏற்படுள்ள வெள்ளைப்போக்கு பிரச்சனை அதெல்லாம் விரைவில் சரியாகும். ரத்தத்தை தூய்மைப்படுத்துறதோடு சிறுநீரகத்துல படிஞ்சிருக்கும்ல அந்த உப்புக்களையும் நச்சுக்களையும் கூட இந்த கானாவாழை கீரை வெளியேற்றிடும். ஆண்மை குறைபாடு பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு கானாவாழை கீரை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். பால்வினை நோயால் பாதிக்கப்பட்ட ஆண்களுக்கு இந்த கானாவாழை கீரையை ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ஆண்களுக்கு தாது பலத்தையும் இந்த கீரை தருது. ஆனா துவரம் பருப்போட இந்த கானாவாழை கீரையையும் முருங்கை பூவையும் சேர்த்து கூட்டு போல செஞ்சு நெய்யோடு பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ஆண்களுக்கு மிகவும் நல்லது. இந்த கீரையில சாறு எடுத்து அதுல ஜாதிக்காயை ஊற வச்சு உலர்த்தி பவுடர் ஆக்கிக்கோங்க. 2 கிராம் அளவு தினமும் சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா ஆண்மை குறைவு பிரச்சனை சரியாகும், நரம்பு தளர்ச்சியும் குணமாகும். ஆனா இது போன்று இன்னும் நிறைய வழிமுறைகள் இருக்குது. டாக்டரோட அட்வைஸ் வாங்கிட்டு இந்த கானாவாழை கீரையை மருந்தாக பயன்படுத்துங்க. காய்ச்சலை குணப்படுத்துறதுல கானாவாழை கீரை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பழங்காலத்திலிருந்தே நம்மளோட முன்னோர்களை எந்தவித நோய் கிருமிகளும் அண்ட விடாம பாதுகாத்ததுன்னா இந்த கானாவாழை கீரையை சொல்லலாம். அது மட்டும் இல்லாம காய்ச்சல் அப்படின்னாலே இந்த கீரையை தான் கைவசம் பயன்படுத்துவாங்களாம். ஒரு கைப்பிடி கானாவாழை கீரையோட இலைகளோட 10 மிளகு சேர்த்து கொதிக்க வச்சு அதோட பனை வெல்லம் சேர்த்து கலந்து குடிச்சோம் அப்படின்னா காய்ச்சல் பறந்து போயிரும். சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த கானாவாழை கீரை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? சர்க்கரை நோயாளிகளுக்கு வருள்ள அந்த குழி புண்களை ஆற்றுவதற்கு கானாவாழை கீரையை அரைச்சு அந்த குழி புண் மேல பற்று போட்டு வந்தோனாலே நல்ல பலன் கிடைக்கும். அதே போல நீண்ட நாட்களாக படுத்த படுக்கையா இருப்பாங்கல்ல, அவங்களோட முதுகிலும் இடுப்பு மற்றும் கழுத்து பகுதியிலையும் படுக்கை புண் அதாவது பெட்ஷோர் ஏற்படும். இந்த புண்களை ஆற்றக்கூடிய சக்தியும் இந்த கானாவாழை கீரைக்கு இருக்குது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், கானாவாழை கீரை குளிர்ச்சி மிகுந்த கீரை. அதனால இந்த குழி புண்கள் அது மட்டும் இல்லாம பெட்ஷோர் புண்களை எளிமையா ஆற்றிரும்.
மூலத்தை, அதுவும் இரத்த மூலத்தை குணப்படுத்துறதுல கானாவாழைக்கீரை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த கீரை குளிர்ச்சி வாய்ந்தது. அதாவது இரத்த மூலத்தையே குணமாக்கக்கூடிய அளவுக்கு குளிர்ச்சி இந்த கீரையில இருக்குது. இந்த கானாவாழைக்கீரையோட துத்தி இலைகள் இருக்குல்ல, அதையும் சேர்த்து அரைச்சு சாப்பிட்டுட்டு வந்தோனாலே இரத்த மூலம்லாம் குணமாகும். சிறுநீர் எரிச்சலும் தணிஞ்சிரும். உடலில் உள்ள சூட்டை அகற்றுறதோடு மட்டும் இல்லாம தீக்காயம் வர மொத்தத்தையும் போக்கக்கூடிய அளவுக்கு குளிர்ச்சி இந்த கானாவாழைக்கீரையில இருக்கு. பற்கள்ல இருக்கக்கூடிய கிருமிகளை அகற்றுவதுல கானாவாழைக்கீரை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கானாவாழை இலைகளை பறிச்சு தண்ணீர் சேர்த்து கொதிக்க வச்சு வாய் கொப்பளிச்சிங்கனாலே பற்கள்ல இருக்க கிருமிகள்லாம் செத்துரும். வாய் புண்ணும் ஆறிரும். பற்கள்லையும் தொண்டைகள்லையும் கிருமிகள் இருந்துச்சுன்னா கூட அழிஞ்சு போயிரும். அது மட்டும் இல்லாம இந்த கானாவாழைக்கீரை இருக்குல்ல, அது வெறும் இலையா பறிச்சு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடிச்சோன்னா கூட நல்ல பலன் கிடைக்கும். இந்த வீடியோல ஆண்கள் பெண்கள் என இருவருக்குமே வரப்பிரசாதமாக அமையக்கூடிய கானாவாழைக்கீரையினுடைய பயன்களையும் அது பல்வேறு விதமான நோய்களுக்கு எப்படி மருந்தாக பயன்படுது அப்படின்னு தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்யற விதமா அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்றதோட மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நாங்க வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்க செல்போனை வந்தடையும். தேங்க்யூ, பை.